வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான யூனிட் 9 டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகக்கூடியது இந்த தமிழகத்தில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் பெண்கள் இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த பெண்கள் இயக்கத்தில் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெண் சமூக சீர்திருத்தவாதிகளில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்கள் இயக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா 1917 இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறத அடையாறில் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், அப்புறம் டோரதி ஜினராஜ தாசா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அடுத்து மார்கரெட் கசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது 1917 சென்னை அடையாறில் தொடங்குறாங்க. அடுத்து 1927 அகில இந்திய பெண்கள் மாநாடு நடக்குது. ஸோ அந்த மாநாட்டில் பெண் கல்வி குறித்த பிரச்சாரம் செய்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழகத்தில் பெண்களுக்கான இயக்கங்கள் தோன்ற காரணமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது. அடுத்து பெண் சமூக சீர்திருத்தவாதிகள் மிக முக்கியமானவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில் மட்டும் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க 1883 திருவாரூரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா பேர் கிருஷ்ணசாமி, சின்னம்மாள். அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்தது எல்லாமே மூவலூர் அப்படிங்கிற இடத்துல வளர்ந்தாங்க. அதனாலதான் இவங்க பேரே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் இந்த சங்கீதம் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்ட அந்த சங்கீத ஆசிரியரான சுயம்பு பிள்ளையை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1962 இறந்திருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதில் மெயின் தேவதாசி முறை ஒழிப்பு போராட்டம். ஸோ ஒரு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக பெரிய போராட்டங்கள் மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் போராடி அதை அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை வளர்த்ததே ஒரு தேவதாசிங்கிற பெண் தான். தேவதாசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இவங்களை வளர்த்துருக்காங்க. தேவதாசி ஒருவரால் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அரசியலுக்கு மெயின் அவங்க வந்ததே இந்த மாதிரி தேவதாசி பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை பார்த்து தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட ஆட்சியில தான் தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிற சட்டம் இயற்றினாங்க. ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நீதி கட்சியோட ஆட்சி. அடுத்து பார்த்தாங்க அந்த கட்சியோட ஆட்சி அப்பதான் இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக சட்டம் இயற்றாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவங்க ராமாமிர்தம் அம்மையார் தான். ஸோ 1917-18 பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில இவங்க இந்த முறையை எதிர்த்து போராடுறாங்க, தனியா போராடுறாங்க 1917-18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேவதாசியில் இருக்கக்கூடிய பெண்களையே உறுப்பினராக வச்சு ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த சங்கத்துக்கு பேர் தான் நாகபாசத்தார் அப்படிங்கிற சங்கம். நாகபாசத்தார்ங்கிற சங்கம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உருவாக்கின சங்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில ஈவேரா, திருவிக்கா ஆகிய தலைவர்கள்லாம் தேவதாசி முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததுனால இவங்களை என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ்ல ஈடுபடுத்தி கொண்டாங்க. ஸோ காங்கிரஸ்ல இணையறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருந்த தலைவர்களான ஈவேரா, திருவிக்காலாம் தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினதுனால ஸோ இவங்களும் காங்கிரஸ்ல சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட போராட்டத்தை பாராட்டி காந்தியடிகள் இவருக்கு அம்மையாருக்கு பாராட்டு கடிதம்லாம் எழுதியிருக்காரு. ஓகேவா. அடுத்து இந்த நாகபாசத்தார் அப்படிங்கிற சங்கத்தோட பேரை இசைவேளாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் அந்த இசைவேளாளர் சங்கத்தின் மூலமா ஒரு மாநாடும் நடத்துறாங்க. எங்கன்னா 1925 மாயவரத்துல நடத்துறாங்க. ஸோ இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஈவேராவும் அந்த ராமாமிர்தம் அம்மையாரும் இதை பத்தி பேசுறாங்க, உரை நிகழ்த்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி அந்த டைம்ல தான் கதராடை அணிகிறது அப்படிங்கிறது பிரபலமாயிட்டு வந்துச்சு. ஸோ கதராடையை இவங்க அணிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தேவதாசி பெண்கள் எல்லாத்தையுமே அணிய வச்சாங்க. அடுத்து இந்த கதராடையை ஊர் ஊரா சுமந்து போய் வித்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1925 ஈவேரா காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ அப்படி வெளியே வந்த சமயத்துல தான் சிங்காரவேலர், ராமநாதன் இவங்களோட சேர்ந்து அம்மையாரும்
காங்கிரஸை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா சுயமரியாதை போராட்டம் நடைபெறுது. அந்த போராட்டத்துல தன்னை ஈடுபடுத்தி கொள்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1949 திமுகவோட முன்னணி தலைவர்களில் ஒருவராக நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து மாறுறாங்க. ஸோ 1949 வந்து திமுக இணைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மெயின் வந்து 1929 பார்த்தீங்கன்னா தேவதாசி பெண்களுக்குன்னு அதாவது கோயில்கள்ல நிலங்கள் கொடுப்பாங்க. தேவதாசி பெண்களுக்குன்னு சொல்லி நிலங்கள் கொடுப்பாங்க. ஆனா அந்த நிலங்களை வந்து அவங்களால உரிமையாக்க முடியாத நிலைமை இருந்துச்சு. ஆனா இவங்க 1929 செய்த போராட்டத்தினால தேவதாசி பெண்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து அவங்களுக்கே சொந்தமானது, உரிமையானது. அது மட்டும் இல்லாம அவர்களை வந்து இந்த தேவதாசி முறையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசே வந்து உத்தரவிட்டாங்க. ஸோ மெயின் வந்து 1929 தான் அந்த உத்தரவு வருது. ஸோ 1941 அது சட்டமா இயற்றப்படுது. 31வது சட்டமா வந்து தேவதாசி முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்படுது. ஸோ 1941 வந்து தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிர்தம் வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா, தாசிகளின் மோசவலை, மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நூல்களும் வந்து தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த நூல்களும் இருந்திருக்கு. அடுத்து 1938 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்றாங்க. ஸோ 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டது 42 நாட்கள் வந்து 577 மைல்கள் வந்து நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கூற்று கொடுத்துட்டு இது எது வந்து மூவலூர் ராமாமிர்தம் பற்றி சரியான கூற்று அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 42 நாட்கள் 577 மைல்கள் வந்து நடைப்பயணம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பத்தின டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்களோட லைஃப்ல என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பெண்கள் இயக்கத்துல என்னென்ன பெண் சீர்திருத்தவாதிகள் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி.